இதேதான் திமுக சொல்லிச்சு. பாஜக கைகூலி. திமுகவுடைய திராவிடத்தை கேள்வி கேட்டால், பெரியாரை கேள்வி கேட்டால், திமுக தவறுகளை கேள்வி கேட்டால், திமுக ஆட்சி பற்றி கேள்வி கேட்டால் பிஜேபி கைகூலி, RSS கைகூலி. இந்த கைகூலிங்கிற வார்த்தை ரொம்ப எளிதா தன் விமர்சனத்தை மறைப்பதற்கு பயன்படுத்தலாம். அரசியல்னாலே அடையாள பணம் வாங்கி தான் பேசுவாங்க. அரசியல்னாலே வந்து காசுக்காக தான் பேசுவாங்க. அரசியல்னாலே யாரோட சார்புல இருப்பாங்க. நாம பேசுறது எங்கண்ணன் சீமானி முதலமைச்சராக தான். நாம் பேசுவது நாம் தமிழ் கட்சியை வெல்ல வைக்கத்தான். நாம் பேசுவது நாம் தமிழ் சட்டமன்ற உறுப்பினர்களை வெல்ல வைக்கத்தான். நாம் பேசுவது தமிழ் தேசிய வழக்கத்தான். இது திமுக சாதகமா போயிடும். இதுல ஒரு முட்டா கூட்டம் இருக்காங்க. இவர்கள் திராவிட எதிர்ப்பு என்று சொல்லிவிட்டு தமிழர் தலைவர்கள் இருக்கிறார்கள். யார்? விஜய் தமிழர் தலைமையா? எடப்பாடி தமிழர் தலைமையா? தமிழர் தலைவர்கள் இருக்கிறார்கள். நீ எல்லாம் நாட்டுல இங்க யார் முதல்ல? இதுவும் திராவிட கட்சி, அதுவும் திராவிட கட்சி. விஜயும் திராவிட கட்சியோட நீட்சி என்கிறார். திமுகவுடைய நீட்சி தான் விஜய் தாவேகா என்று ஆதவற்றின் வெளிப்படையா சொல்றாரு. திமுக செய்த தவறுல இருந்து நாங்க பிறந்திருக்கிறோம். அண்ணாதுரையும் எம்ஜிஆரும் என்ன செய்ய நினைச்சாங்களோ நாங்க செய்ய வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் 3 பேரையுமே தங்களுடைய தலைவராக அறிவித்து 1967-77 ஆட்சி நாங்கள் 2000 கொண்டு வரோம் சொன்ன பிறகும், திராவிடமும் தமிழ் தேசியம் இந்த மாதிரி இருக்கிறது நாங்கள் மதிக்கிறோம் சொன்ன பிறகும், பெரியார் எங்கள் கொள்கை தலைவர் ஏற்றுக்கொண்ட பிறகும், எங்க கொள்கை தலைவருக்கு ஒன்று நாங்கள் வந்து கலந்து எழுந்துருவோம் அப்படின்னு பணிக்கடி மாதிரி வந்துருவோம் சொன்ன பிறகும் கூட பெரியார் எதிர்ப்பாளர் சொல்லக்கூடியவங்க இப்ப என்ன திமுக எதிர்ப்புல அவங்க நின்றுட்டாங்க. திமுக எதிர்க்க நாங்க யாரையும் ஆதரிப்போம். திமுக எதிர்க்க RSS ஆதரிப்பீங்களா? திமுக எதிர்க்க பிஜேபி ஆதரிப்பீங்களா? தமிழர் தலைமை பொன்ராதாகிருஷ்ணன் என்ன தலைமை? நயினார் நாகேந்திரன் என்ன தலைமை? தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணாமலை, ப. சிதம்பரம் இவங்க தமிழர் தலைமை தானே. தமிழர் தலைமை தான் ப. சிதம்பரத்தை எதிர்த்து பேச முடியுமா? செல்வ பெருந்தகை தமிழர் தலைமை, திருமாவளவன் தமிழர் தலைமை, ராமதாஸ் தமிழர் தலைமை, இவங்க தமிழர் தலைமை தான். அப்ப அவங்க எல்லாமே ஆதரிச்சு நின்றலாமா? அவங்க கூட போய் நின்றலாமா? இன்னைக்கு காங்கிரஸ் கூடிய எல்லாருமே தமிழர் தலைமைக்கு தான். தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபி கூட ஒவ்வொருவரும் தமிழர்கள், தூய தமிழர்கள், பச்சை தமிழர்கள் தான். அப்ப பிஜேபி கோட்பாடு சரியானதா? என்னையா முட்டாளமா பேசிட்டு இருக்க? திமுக ஆராசா யாரு? தமிழர், நல்ல தமிழர் தலைமை தான். மரியாதைக்குரிய தமிழ்ச்சி தங்கபாண்டியன், தங்கம் தென்னரசு, தங்க தமிழ்ச்செல்வன் எல்லாமே தமிழர்கள் தான். துரைமுருகன் இருக்காரு, பரந்தாமன் இருக்காரு எம்எல்ஏ, அவரும் தமிழர் தான். எழிலன் இருக்காரு மருத்துவர், அவரும் தமிழர் தான். இங்க செந்தில் பாலாஜி தமிழர் தான். எல்லாமே தமிழர்கள் தானே. திமுக தலைமையை தவிர்த்துட்டு பெரும்பான்மையா திமுக இருக்கக்கூடிய எல்லோருமே ஒரு 9 அமைச்சர் தவிர மத்த எல்லாமே தமிழர் அமைச்சர் தான். அனிதா ராதாகிருஷ்ணன் தமிழர் தான். மனோ தங்கராஜ் தமிழர் தான். மரியாதைக்குரிய அக்கா கீதா ஜீவன் தமிழர் தான். ஆர்டிஆர் பொண்ணுக்கு பூங்கோதை தமிழர் தான். எல்லாருமே தமிழர் தானே. தமிழர் தலைமை அந்த ஊர்ல வந்து அதை எதுக்காம தரலாமா? கோட்பாட்டு ரீதியாக, தத்துவ ரீதியாக, சித்தாந்த ரீதியாக நாம ஒரு அரசியலை முன்வைக்கிறோம். அந்த அடிப்படை தான் எதுக்கவே ஒழிய எடப்பாடி பழனிசாமி தமிழர் என்பதற்காக எதுக்கிறோம். முட்டாள்கள்.